ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 2024 காலண்டர் படி ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கான சிபிடி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு டென்டேட்டிவ் எக்ஸாம் ஷெடியூல் வந்து விட்டிருந்தாங்க. அதாவது 2 மார்ச் 2025லிருந்து 20 மார்ச் 2025 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். அதே போல் லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி இன்டிமேஷன் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனுமே எனேபிள் பண்ணியிருந்தாங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை பற்றியுமே நம்ம வந்து க்ளீனாக பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இப்போ வந்து இந்த ஷெடியூல் பொறுத்த வரைக்கும், அதாவது மார்ச் 2லேருந்து மார்ச் 20 வரைக்கும் தான் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இது வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் தான். ஆனால் எந்த தேதியில் வந்து கரெக்டாக எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற அந்த சர்க்குலர் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எப்போனா பழைய வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதாவது முன்னதாக 2024 ஒரு 4 கேட்டகரிக்கு வந்து எக்ஸாம் நடத்தி முடிச்சிருந்தாங்க இல்லையா? ஏஎல்பி, எஸ்ஐ, ஜேஇ, டெக்னீஷியன். அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல தான் ஃபஸ்ட்டு வந்து ஷெடியூல் விட்டுருந்தாங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எக்ஸாக்ட் டேட் சொன்னாங்க. இந்தந்த தேதின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொன்னாங்க. அந்த டேட்டில் தான் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி வந்து அதுக்கான டேட்டுமே கான்ஸ்டபிளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்க தேதிகள் ஓகேங்களா? ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு வந்து 2 மார்ச், அப்புறம் 3, 4, 5, 6, 7 ஓகேங்களா? அதுக்கப்புறம் 8 கிடையாது. அதுக்கப்புறம் 9, 10, 11, 12, அதுக்கப்புறம் 13, 14, 15, 16 கிடையாது. 17, 18 சரிங்களா? அதுக்கப்புறம் 19, 20 கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அங்கே வந்து 20 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க இல்லையா? 20 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18ஓட முடிக்கிறாங்க சரிங்களா? ஸோ 2 ஃபேஸாக பிரிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள் வருது. மொத்தம் வந்து ஒரு 12 நாள் ஓகே சரிங்களா? ஸோ ஒரு 12 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க சரிங்களா? ஸோ இந்த டேட் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இதில் அந்த 19, 20 மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதாவது 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கும் ஜேஇக்கும் வந்து எக்ஸாம் நடத்தி முடிச்சாங்க. சிபிடி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் இருக்குது. சிபிடி 1 வந்து நடத்தி முடிச்சாங்க. ஏஎல்பியோட சிபிடி 1 ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா? ஸோ இந்த 2 எக்ஸாமுக்கும் சிபிடி 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 19 மார்ச், 20 மார்ச் 2025 ஓகேங்களா? ஸோ இந்த 2 டேட் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டேட்டுமே இங்கே வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க பாருங்கள் ஓகேங்களா? ஸோ 18 மார்ச்சோட ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு வந்து முடியுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? அதே போல் நம்ம போன வழியே சொல்லியிருந்தோம், உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து அப்டேட் ஆகலை, ஹால் டிக்கெட் வந்து எப்போ டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டிருந்தீங்க. நம்ம அதை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தோம். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 மார்ச்சில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? 21 பிப்ரவரி 2025 அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு இந்த டேட்டில் சரிங்களா, இந்த டேட்டில் எந்த டேட் வந்து லாக் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து எப்போ வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்து அவங்க லாக் பண்ணுவாங்களோ அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் டேட்டே தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரெகுலராக நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிட்டே இருக்கணும். நான் வந்து லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த லிங்க்கில் லாகின் பண்ணி ரெகுலராக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எப்போ எக்ஸாம் டேட்னு தெரியும், எந்த சிட்டியில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுதுன்னு தெரியும் சரிங்களா? அது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் என்ன பண்ணணும், ரெகுலராக லாகின் பண்ணி இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேங்களா? ஏன்னா எந்த டேட்டில் உங்களுக்கு லாக் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது ஆர்ஆர்பிக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணி ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருங்க. அதான் ரொம்ப நல்லது ஓகேங்களா? அதே போல் உங்களுக்கு இன்னும் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் ஆகலை, எஸ்சி எஸ்டிபி ட்ராவல் பாஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 21ஆம் லிங்க் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், 9 மார்ச் 2025 வரைக்கும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் சரிங்களா? உங்களுக்கு இன்னும் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு அப்டேட் ஆகாத பட்சத்தில் ஓகேங்களா? உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து அப்டேட் ஆகிடுச்சு, ஹால் டிக்கெட் வந்து எப்போ சார் அப்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அதே போல் 28 ஓகேங்களா? இப்போது ஹால் டிக்கெட்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து 28 பிப்ரவரி ஓகேங்களா, இன்னிலிருந்து 15 மார்ச் 2025 ஓகேங்களா, அன்ன வரைக்கும் ஓகேங்களா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து 4 டேஸ் பிஃபோர் ஓகேங்களா? உங்களுக்கு ஏன்னா சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஸோ அதுலேருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா? உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகத்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் தான். ஏன்னா அதுதான் எந்த டேட்னு தெரியாது, எக்ஸாம் டேட் தெரியாது.
ஒன்ஸு எக்ஸாம் டேட் தெரிஞ்சிச்சுன்னா அதுலேருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரெகுலராக செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் உங்களுக்கு எனேபிள் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரே விஷயந்தான், நம்ம சிட்டி நிமிஷ் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணணும் இல்லையா? நம்ம ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் போனாலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கும் கிளிக் இயர் டவுன்லோட் சிட்டி இன்டிமேஷன். அதே தான் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனுக்கும் அதே லிங்க் தான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து லிங்க்லாம் லாகின் க்ரெடென்ஷியல்லாம் கேட்கும். கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி போனீங்கன்னா ஒரு டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். செகண்டாக வந்து கால் லெட்டர் டவுன்லோட் ஆப்ஷன். சரிங்களா? அந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணினா நீங்கள் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எனேபிள் ஆனால் மட்டும். சிட்டி நிமிஷ் ஸ்லிப் வேணும்னா 3வது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு, சரிங்களா, இங்கே வந்து கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் டவுட்லாம் இருக்குன்னா ஹெல்ப் டெஸ்க் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த கான்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான டவுட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் நான் வந்து அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன். அதே போல் எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், சரிங்களா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவை நான் பதிவிடுறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அதே போல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்போ டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து நீங்கள் லாகின் பண்ணுறீங்க இல்லையா? அந்த லாகின்ல லிங்க்கில் போயிட்டு அந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணுறது லாகின் பண்ணுற ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இன்கரண்ட் க்ரெடென்ஷியல் இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்தால் ஏதாவது ப்ராப்ளம்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வராமல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா, டியர் கேண்டிடேட், சிட்டி ஸ்லிப் இஸ் நாட் yet live for your applications. It will be made live 10 days before the date of your exam அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் டிஸ்பிளே ஆச்சுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் டேட் வந்து கரெக்டாக அந்த 10 நாளைக்கு முன்னாடி வரலை அப்படின்றது அதோட அர்த்தம். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து மறந்து போச்சு, இல்லை பாஸ்வேர்டு ஒன் டைம் பாஸ்வேர்டு மறந்து போச்சு, லாகின் ஐடிலாம் மறந்து போச்சுன்னா அதுக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருவோம், எப்படி வந்து சால்வ் பண்ணுறது, எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நம்ம வீடியோ பார்த்தாலே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், மோஸ்ட்லி எல்லா வீடியோஸோட லிங்க்கும் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆதார் பயோமெட்ரிக் அன்லாக் கண்டிஷன் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வீடியோவும் இருக்கும். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். அதே போல் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எல்லா எக்ஸாம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.